ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா குமாரஸுக்கு வேண்டி விசேஷமான தாரணா வகுப்பு சொல்கின்றார். அதை நாம் பார்க்கலாம் வாருங்கள். दिलवाला मंदिर है तपस्वी कुमार और तपस्वी कुमारियों का यादगार. दिलवाला मंदिर दिलवाला கோயிலானது தபஸ்வி குமாருக்காகவும் தபஸ்வி குமாரிக்காக நினைவு சின்னமாக இருக்கிறது. और सदैव नशे में स्थित रहने का यादगार कौन से है? ஆனால் சதா போதையில் இருப்பதற்கான நிலைத்திருப்பதற்கான நினைவு சின்னம் எதுவாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அச்சல்கர். அதுதான் அச்சல்கர், உறுதியான வீடு. सदैव उस नशे में रहने से अचल अडोल बन जाएंगे. எப்பொழுதும் இந்த போதையில் இருந்தீர்கள் என்றால் நான் அச்சல்கரில் இருக்கின்ற போதையில் இருக்கின்ற ஆத்மா, என் நினைவுச்சினம்தான் அச்சல்கர் என்று அந்த போதையில் இருக்கும் பொழுது நீங்கள் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் ஆகிவிடுவீர்கள். பிற மாயா சங்கல்ப ரூப் மே பி ஹிலா நகி சக்தி. பிறகு மாயை எண்ணத்தின் கூட உங்களை அசைக்க முடியாது. ஐசி அச்சல் பன் ஜாயங்கே, அதுபோல் நீங்கள் அசல் உறுதியாக ஆகிவிடுவீர்கள். யாதுக்காருகைனா ஏன்னா நினைவு சின்னம் இல்லையா, ஏன்னா நீங்கள் இருந்துக்கிறீங்க, அந்த நினைவு சின்னத்தை பக்தர்கள் கொண்டாடி வர்றாங்க. யாதுக்காருகைனா கி ராவன் संप्रदाय ने पाग हिलाने की कोशिश की लेकिन जरा भी हिला ना सके. இப்போ நினைவு சின்னம் கூட எப்படி உருவாக்கியிருக்காங்க பக்தியிலேனா, ராவணனுடைய சம்பிரதாயங்கள், ராவணனுடைய குரூப் நம்மளுடைய காலை அசைக்க பார்த்தாங்க, ஆனால் கொஞ்சம் கூட அசைக்க முடியலைங்கிறக்கான தான் அச்சல்கருடைய நினைவு சின்னம் காட்டப்பட்டிருக்கு. ஐசா नशा रखता है कि एक हमारा यादगार है या समझते हो कि एक बड़े बड़े महारथियों का यादगार है. இந்த மாதிரி சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குதா, இது என்னுடைய நினைவு சின்னம், அல்லது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, நம்ம காட்டிலும் பெரிய பெரிய மகாரதி இருக்காங்க, அவங்களோட நினைவு சின்னம் நினைக்கிறீங்களா? ஏக மேரா யாதுகார் ஹை, இது எனது நினைவு சின்னம், அச்சல்கர் என்பது எனது நினைவு சின்னம் என்று நினைத்துக்க வேண்டும். ஐசா நிச்சய புத்தி பன்னேசே விஜய் அவசிய பிராப்த் ஹோ ஜாத்தி ஹை. இப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ளவராக ஆகும் பொழுது, அதாவது இந்த அச்சல்கர் எனது நினைவு சின்னம் அப்படிங்கிற நிச்சய புத்தி ஆவதன் காரணமாக நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, வெற்றி கட்டாயம் அடைவீர்கள்ங்கிறார் பாபா. वो कभी भी नहीं सोचे कि ये कोई भी महारथी का है, हम तो पुरुषार्थ हैं. ஆனால் எப்படி நீங்கள் நினைக்காதீங்க, இது ஏதாவது ஒரு மகாரதியோட நினைச்சுன்னு தான் நான் அச்சல்கர், நம்ம புருஷார்த்தி முயற்சி செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. अगर நிச்சயமே स्वरूप की स्मृति में ही कमज़ोर होगी तो कर्म में भी कमज़ोर आ जाएगी. ஒருவேளை உங்களுக்கு நிச்சயத்திலேயே ஸ்வரூபத்தில் நினைவில் பலகீனம் இருந்ததுன்னா அப்போ கர்மத்திலையும் கூட என்னாகும், பலகீனம் வந்துடும். तो सदैव हर संकल्प निश्चय बुद्धि का होना चाहिए. ஆகவே ஒவ்வொரு சங்கல்பமும் நிச்சய புத்தி உள்ளவராக ஆக வேண்டும். कर्म करने के पहले ये निश्चय करो कि विजय तो हमारा हुई पड़ी है. கர்மம் செய்வதற்கு முன்பு நிச்சயம் செஞ்சுட்டு பண்ணுங்க, என்னென்னா வெற்றி எனது பிறப்புரிமை, அல்லது வெற்றி எனக்கு சொந்தமானது, வெற்றி ஆகிய தீரும். இப்படிப்பட்ட சங்கல்பத்தோட காரியம் செய்யுங்க. அநேக கல்ப விஜய் பனேக, நான் அநேக கல்பத்தில் இந்த வெற்றியாளராக இருக்கிறேன். அப் அநேக கல்ப அநேக பார் விஜய் பன் விஜய் மாலா में फिराने वाला पूजने होने वाला बने हो अब ரிபிட் ஹோ நகி கரேங்கே. பாபா சொல்கிறாங்க, அநேக முறை வெற்றியாளராக இருந்தேன், வெற்றி மணி மாலையில் வந்திருக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் பூஜிக்கத்தக்க ஆத்மாவாக இருந்துக்கிறீங்க, அதை நீங்கள் ரிப்பீட் பண்ண முடியாதா? பஹி பனா ஹுவா கர்ம துவாரா ரிப்பீட் கர்னா ஹை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் செய்த கர்மா தான் இப்போ மீண்டும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். இஸ்லியே கஹா ஜாத்தா ஹை கி பனா பனாயா பனா ஹுவா ஹை. அது என்ன சொல்றது, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்குது. लेकिन अब फिर से रिपीट कर बक बनाया. அப்போ மீண்டும் ஏற்கனவே நான் செய்திருக்கிறேன், இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த செயல் ஈஸியாக இருக்கும் தானே. ஜோ கஹாவத் ஹே உன்கே பூரா கர்னா ஹே. அப்போ என்ன பழமொழி சொல்லப்படுதுன்னா, எதை செஞ்சீங்களோ
செஞ்சீங்களோ அதை மீண்டும் செஞ்சுங்க, அதை நீ பூர்த்தி பண்ணுங்க, செய்ததை மீண்டும் செய்து பூர்த்தி பண்ணுங்க. अब विचय हो जाता कि मैं एक हूँ व एक मुझे करना ही है, मैं कर सकता हूँ, तब वक्त नशा चढ़ता है. அப்போ என்ன நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும்னா, நான் தான் இது நான் தான் செய்யணும், நான் தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும்போது தான் உங்களுக்கு நஷா போதை என்பது ஏறும் சொல்கிறார். நிச்சய நகி தோ நஷா भी नहीं चढ़ता और निश्चय में ही नशे ही स्थिति के सागर में लहराते रहेंगे. நிச்சயம் இல்லைன்னா அந்த போதையும் வராது, அதிகரிக்காது. மேலும் நிச்சயம்தான் போதைக்கான அந்த ஸ்திதிக்கான கடலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். நிச்சயங்கிற போதை இருக்கணும். அப்போ அந்த நிலையாக இருந்து அந்த நிச்சயத்தினுடைய இதில் போதையின் கடலில் ஆடிக்கொண்டிருப்பீர்கள் சொல்கிறார். ऐसे स्थिति का अनुभवी मूर्ति अब बन जाएंगे तो आपकी मूर्ति से सिखलाने वाले ही सूरत दिखाई देगी. அந்த மாதிரி ஸ்திதியை நீங்கள் அனுபவமூர்த்தி ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகிடுவீங்கன்னா, உங்கள் தோற்றத்தில் உங்கள் மூர்த்தியின் மூலமாக, உங்கள் முகத்தின் மூலமாக கற்றுக் கொடுப்பவருடைய முகம் தென்படும். உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்க? அவர் முகம் தென்படும் சொல்கிறாங்க. तो ऐसे अनुभवी मूर्ति हो जो बाबा और शिक्षा की सूरत आपकी मूर्ति से प्रत्यक्ष हो. அந்த மாதிரி நீங்கள் அனுபவமூர்த்தியாக இருக்கணும். பாபா மற்றும் ஆசிரியருடைய அந்த தோற்றம் உங்களுடைய முகத்தில் வெளிப்படையாக தென்பட வேண்டும். ஐசே பனேகோ வா பன் ரகேகோ, அந்த மாதிரி ஆயிட்டீங்களா அல்லது ஆகி கொண்டு இருக்கிறீர்களா? சபலதா கே சித்தாரே ஹோ வா உம்மித்வார் சித்தாரே ஹோ, நீங்கள் வெற்றி மூர்த்தியான ஆத்மாவாக்குறீங்களா அல்லது நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறீங்களா? வெற்றி நட்சத்திரமாக்குறீங்களா, நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறீங்களா? சஃபலதா தோ ஜனம்சித் அதிகாரிகை, வெற்றி என்பது நமது பிறப்புரிமை. நம்ம எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு வெற்றி தான். क्योंकि जब सर्वशक्तिवान कहते हो तो असफलता का कारण है शक्तिहीनता. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபா சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்கிறீங்க. அப்போது வெற்றி இல்லாததுக்கு காரணம் என்ன? சக்தி இல்லாதது தான் காரணம். சக்தி கி கமி கே காரண் மாயா சே ஹார் காத்தே ஹே, சக்தி இல்லாத காரணத்தினால தான் நாம் மாயாவிட்ட தோற்று போகிறோம். जब सर्वशक्तिवान बाप की स्मृति में रहते हैं तो सर्वशक्तिवान के बच्चे होने के कारण सफलता तो जन्म सिद्ध अधिकार हो गया. எப்போ சர்வசக்திவான் பாபாவோட நினைவில் இருக்கிறீங்க அப்போ என்ன ஆயிடுறீங்க? சர்வசக்திவான் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தால் வெற்றி என்பது உங்களுடைய பிறப்புரிமையாக அதிகாரமாக ஆகிவிடுகிறது. हर सेकंड में सफलता समाई हुई होनी चाहिए. ஒவ்வொரு செகண்டும் வெற்றி என்பது அதில் அடங்கியிருக்க வேண்டும். असफलता का दिन समाप्त हो, अब सफलता हमारा नारा है, स्मृति में रहो. அப்போ என்ன சொல்கிறார் பாபானா, தோல்வி என்பது முடிந்துவிட்டது, தோல்வியின் தினம் முடிந்துவிட்டது, வெற்றியின் தினம் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு வெற்றியினுடைய முழக்கம் ஏற்பட வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பாபா சொல்கிறார். இது 24/5/1921 அன்று சொல்லப்பட்ட மகா வாக்கியம்.